السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد مصطفى صلى الله عليه وسلم عبده ورسوله. أما بعد، قد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. صدق الله العلي العظيم. அம்மா பஅத், பேரன்பிற்குரிய ஜமாஅத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சிறப்பான ரபீஉல் அவ்வல் மாதத்திலே ஒரு சிறப்பான ஜும்ஆவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரபீஉல் அவ்வல் மாதம் என்றாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டுவதுதான் ரபீஉல் அவ்வல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டுவதற்கான மாதம்தான் ரபீஉல் அவ்வல். ரசூலுல்லாஹ் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பினுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு நமக்கு நம்மளுடைய செயல்கள்ல எப்படி இருக்கும்? ஈமான் என்றால் என்ன? அல்லாஹுடைய வார்த்தைகளை பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நபி அவர்கள் அல்லாஹுடைய வார்த்தை நம்மிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மள்ட்ட நேரா பேசல. அல்லாஹ் சொன்னதாக நபி சொன்னாங்க. மறுமை இருப்பதாக நபி சொன்னாங்க. சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருப்பதாக நபி சொன்னாங்க. ஆகிரத்துன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நபி சொன்னாங்க. மறுமை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நபி சொன்னாங்க. சொன்னதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது நபி மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால் ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லா விஷயத்தையும் 100% நம்புறதுக்கு பேரு தான் ஈமான். நபிகளாருடைய அனைத்து வார்த்தைகளையும் நம் அறிவுக்கு புரியவில்லை என்றாலும் சரி, உலக நியதிகளுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா அது உண்மைதான் என்று நம்புவதுதான் ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே என்ன? அல்லாஹ் ஒருவன், நபி சொல்வது உண்மை. இந்த ஈமான் தான் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டியது. இப்போ இன்று ஹுத்பால ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு? ரசூலுல்லாஹினுடைய அனைத்து வார்த்தைகளையும் நாம் நம்புகிறோமா என்றால் அங்கதான் நம்ம தவறு செய்யறோம். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? ஈருலக வெற்றி, இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னாலும் மார்க்கத்தின் படி நடந்தாதான் ஜெயிக்க முடியும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஆனா நாம என்ன சொல்றோம்? இல்ல உஸ்தாத், வட்டி வாங்காமலாம் வியாபாரம் பண்ண முடியாது உஸ்தாத், தொழிலாம் அப்படி செய்ய முடியாது, மார்க்கப்படி தொழில் செஞ்சா ஜெயிக்க முடியாது. வெளிப்படையாக இருக்கிறத நம்ம சொல்றோம். ஆனால் நபி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க? மார்க்கத்தின்படி நடந்தால்தான் வெற்றி அடைவாய். மார்க்கத்திற்கு புறம்பாக நாம் வியாபாரம் செய்தாலோ அல்லது நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாலோ தோல்வி அடைவா என்பதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. நபிகளார் மீது முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய நாம் நபிகளாருடைய வார்த்தையை முழுமையாக நம்புகிறோமா என்றால் இல்லை. ஒரு கதை சொல்றேன். என்ன?
ஒரு சின்ன மீன் ஒன்று இருந்துச்சான், பெரிய மீன் ஒன்று இருந்துச்சான். அம்மா மீன் சின்ன மீன்கிட்ட சொன்னுச்சான், அந்த பக்கம் போகாத, ஒரு கொக்கி மாதிரி இருக்கு, அந்த கொக்கியில உனக்கான உணவுகளை போட்டிருப்பாங்க, நீ அதை போய் சாப்பிட போனீண்டா உன்னை தூக்கிடுவாங்க, உன்னை அறுத்து என்ன செஞ்சிருவாங்க, சாப்பிட்டுருவாங்க. தாய்க்கும் அந்த அனுபவம் இருக்கு. பிள்ளை அதை நம்பலைன்னா என்ன நடக்கும்? மீனவனுடைய வலையிலே மாட்டிக்கொள்ளும். அதே போல்தான் நமக்கு தெரியாத விஷயங்கள், உண்மைகளை நபிகளார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுல அறிவை வச்சு ஆராய்ச்சி செய்யாம, நம்மளுடைய அனுபவத்தை வச்சு ஆராய்ச்சி செய்யாமல் நபிகளாருடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஈமான். உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்களோ அவுகளா சொல்லல, அல்லாஹ் சொன்னதை தான் சொல்லி இருக்கிறார்கள். وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. அவருக்கு வஹியாக அறிவிக்கப்பட்ட விஷயங்களை தான் நபி சொல்றாங்க. அல்லாஹ் வாக்கு கொடுத்தது தான் நடக்கும். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதுதான் நடக்கும். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதை தான் நபிகள் சொல்லி இருக்கிறாங்க. நபி சொல்லி இருக்கிறாங்க, ஹராமான வழியிலே நீ வியாபாரம் செய்தால் தோல்வி அடைவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஹராமான முறையில வியாபாரம் செய்யறவங்களை பார்த்து பொறாமப்படுறோம். அங்க பாரு எப்படி வளர்ந்துட்டான் பாரு, எத்தனை கடை இருக்கு பாரு. நம்ம தான் நியாயம்னு கடையை நடத்திட்டு நம்ம தோல்வி ஆயிடும் என்பது போல பேச்சுக்கள் நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக மார்க்கத்தை பின்பற்றாமல் செய்யப்படக்கூடிய அந்த வியாபாரத்திலே பரக்கத்தும் இருக்காது, அவன் வெற்றியும் அடைய மாட்டான். பெருமானார் காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மதீனா நகர் உஹது போருக்கு பின்னால, உஹது போர்ல ஏறத்தாழ நிறைய சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதுல ஒரு சஹாபி தான் அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஹஜ்ரத் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளோட வாப்பா, அத்தா. அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விவசாயி. மதீனால பேரிச்சம்பழத்தை தோட்டம் இருக்கு. விவசாயம் பண்ணி மகசூல் வந்த பின்னால் எடுத்து வித்து அதுல வரக்கூடிய காசு பணத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு குடும்ப பொறுப்புகளும் நிறைய இருந்துச்சு. தங்கச்சி, பிள்ளைய, பெரிய தங்குங்கன்னு இருந்துச்சு. இப்போ உஹதுல வஃபாத் ஆயிடுறாங்க. ஒத்த மகன் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு திகைச்சு போயிடுறாங்க. இது வரைக்கும் வாப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க, இப்ப என்ன செய்யறதுங்கிறது யோசனையில இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் தெரிய வருது, அவங்களுடைய தோட்டத்தை வச்சு யஹூதிட்ட ஒரு 30 வஸ்கு என்று சொன்னால் அரபியில ஒரு வஸ்கு ஏறத்தாழ 120 கிலோ வரும். அப்ப 30 வஸ்கு என்பது ஒரு 3000 சொச்சம் கிலோ பேரிச்சம்பளத்தை அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கடனா வாங்கி, யார்கிட்ட? யஹூதிட்ட கடனா வாங்கி தொழில் செய்யறாங்க, விவசாயம் பண்றாங்க. இப்போ அந்த கடனை உங்கள்கிட்ட இருக்கு, அந்த கடனோட விட்டுட்டு போயிட்டாங்க. கடனை தான் யஹூதி கேட்கறான். ஜாபீர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்க வாப்பா எனக்குன்னு எதுவுமே விட்டுட்டு போல, எங்க அத்தா எதையும் விட்டுட்டு போல, தோட்டம் தான் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேருமா போய் அந்த யஹூதியை பார்க்க போறாங்க. அந்த யஹூதிட்ட சொல்றாங்க, ஆனா அவன் கேட்க ரெடியா இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப தோட்டத்துல எவ்வளவு பழம் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்க, நாங்க கணக்கு பண்ணல, அப்படியே அந்த பேரிச்சம்பழத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உன் கடனை அடைச்சிக்க என்பதாக, 30க்கு மேல வந்தாலும் சரி எடுத்துக்க என்பதாக. யஹூதி தயாரா இல்ல. ஏன்னா தோட்டத்துல பார்க்கும் போது மகசூல் கம்மியா தெரியுது. அப்ப என்ன சொல்லிடுறான் யஹூதி, முடியாதுன்னு சொல்லிடுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் தோட்டத்துக்கு நுழையிறாங்க. மரங்களுக்கு நடுவுல ஒவ்வொரு மரத்தையும் போய் பார்க்கறாங்க. முழுசா பார்த்துட்டு வெளியில வந்து ஜாபீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜாபீர், நீ ஒன்னும் பயப்படாத, நான் சொல்ற மாதிரி செய். பழத்தை பறிக்கிறதுக்குள்ள ஆளுகளை கூப்பிட்டு மரத்துல இருக்க எல்லா பழத்தையும் பறிச்சுட்டு யஹூதிக்கு கொடுக்கறத கொடுத்துரு,
அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா தொழுவ போயிடுறா. ஜாபிர் ரலியல்லாஹு நம்புறதா இல்லையான்னு அவளுக்கு தெரியல. ஏன்? தோட்டத்துல இருக்கிற பழத்தை பார்த்தா 2-3 வசக்கு கூட வராது. அதை புடுங்கி யகூதிக்கு 30 வசத்தை கொடுக்கணும். ஏறத்தாழ 3000 கிலோ கிட்ட கொடுக்கணும். அதை கொடுத்து முடிக்கிறதுக்கே பத்தாதே, ரசூல்லா இப்படி சொல்லிட்டு போறாங்களே என்பதாக யோசிச்சாக. ஆனாலும் இங்குதான் முக்கியமான விஷயம், கண்ணு பொய்யாக்குது. கண்ணு என்ன சொல்லுது? இந்த பேரிச்சம்பளத்தை நம்ம பறிச்சோம்னு சொன்னா பறிக்கிற கூலியும் கொடுக்கணும், பறிச்ச பிறகு கடன் அடைக்க முடியாது, நஷ்டத்துல உளுந்துருவோம் என்பதாக கண்ணு சொல்லுது. நபியவர்கள் என்ன சொல்லிட்டு போறாங்க? பறிச்சு கடன் அடை, சரியா போகும் சொல்லிட்டு போயிடலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பழம் பறிக்கிறவங்களை கூப்பிட்டு முழு தோட்டத்திலையும் பழத்தை பறிக்கிறாங்க. பழத்தை பறிச்சுட்டு எடை போட்டு முதல்ல யஹூதிக்கு 30 வஸ்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 3000 சொச்சம் கிலோ. 1 கிலோ 2 கிலோ இல்லை, 3000 சொச்சம் கிலோ கடன். அதனால தான் வியாபாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நபியவர்கள் மதீனாக்கு போனப்ப சரி செய்த முதல் பொருளாதார கொள்கையே என்ன தெரியுமா? உன் கையில இல்லாத காசை வச்சு வியாபார ஜாமான வாங்கி போடாது, இருக்கிறத வச்சு வியாபாரம் பண்ணு. என்ன சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ்? வியாபாரம் பண்ணணுமா? கடனு 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 கடன். அப்ப கடனு வாங்கி பழகுன கை என்ன செய்யும்? கடைக்கு வியாபார சாமான் ஏத்தணுமா? கடனை வாங்கு கடனை வாங்கு கடனை வாங்கு. அப்புறம் வீட்டுக்கு செலவழிக்கணுமா? கடையில இருந்து எடுத்துட்டு போட்டு செலவழி. கஷ்டத்துல போகும். திடீர்னு ஒரு நாளைக்கு கடை அடைச்சா வெறும் கடைக்காரனா இருக்கும். 10 லட்சம் கடன், 20 லட்சம் கடன். காரணம் என்ன? கணக்கு வழக்கில்லாத வாழ்க்கை. கணக்கு லாபத்திலிருந்து 20-30% மட்டும்தான் எடுத்து ஒரு வியாபாரி செலவழிச்சு பழகணும். 20% 30% கூட. ஆனால் நிறைய வியாபாரி என்ன செய்வாங்க? கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் கொடுப்பான், நீ செய்யறது தப்பா இல்லையா? கடனுக்கு ஜாமான வாங்கி போடுற, உன்னிடம் இல்லாத காசுக்கு வியாபாரம் செய்யணும்னு பார்த்தி என்றால் நஷ்டமடைவாய். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. மதீனாக்கு போன பின்னால அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 பெரிய கபீலாக்கள், விவசாய குடும்பம், விவசாயிகள் எல்லாருமே. முழு மதீனாவுடைய எல்லா பேரிச்ச தோட்டமும் இவங்க கையில தான் இருந்துச்சு. ஆனா இவங்களை எல்லாத்தையும் யாரு கண்ட்ரோல் பண்றா? யஹூதி கண்ட்ரோல் பண்றான். எப்படி? அவன் ஒரு 10-20 பேர் தான் இருக்கிறான். எல்லா விவசாயம் பண்றதுக்கு உள்ள அந்த 6 மாசம் 7 மாசம் டைம் இருக்கே, விவசாயி கையில காசு இருக்காது. என்ன செய்வாங்க? யஹூதிட்ட கடன் வாங்குவாங்க. வாங்கி தண்ணி பாய்ச்சறதுக்கு, மித்த வேலைகளுக்கு, வேலையாளர்களுக்கு கூலிக்கு காசை வாங்குவாங்க. இந்த காசை வச்சுக்கிட்டு அவன் என்ன செஞ்சிருவான்? யஹூதி ஒரு வேலையை பேசிடுவான். வட்டி கட்டுறதுலயே மகசூல் எல்லாம் வரும். வருமானம் அந்த காசை ஃபுல்லா கொண்டு போய் யஹூதிட்ட கட்டணும். அப்ப லாபமும் இல்லை, நஷ்டத்தை தலையில ஏத்துக்கிறது. அப்ப அடுத்தது என்ன செய்யறது? திருப்பியும் கடன் வாங்க. அடுத்து என்ன செய்யறது? திருப்பியும் கடன் வாங்க. இப்படி ஒரு பழக்கம் ஒரு வியாபாரிட்ட இருந்துச்சுன்னா முதல்ல கடையை மூடிட்டு எங்கேயாச்சும் உத்தியோகத்துக்கு போயிருக்கு. இந்த பழக்கம் எந்த வியாபாரிக்காச்சும் இருந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்யணும்? கடையை மூடிட்டு யார்ட்டையாச்சும் வேலைக்கு போய் நில்லுங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. கடன் வாங்கி அப்படி வியாபாரம் செய்வதிலே ஜெயிக்க முடியாது. இதை நான் சொல்லல, இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? எல்லா பெருச்சம்பளத்தையும் எடுக்கிறாங்க, எடை போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம், 30 வசக்கு வருமாண்டு எடை போட்டு பாக்குறாங்க. 3000 சொச்சம் வசக்கை எடுத்து யஹூதிக்கு அடைச்சிடுறாங்க. மீதி கொஞ்சம் இருக்கு, அதை எடுத்து எடை போடுறாங்க. பார்த்தா 17 வசக்கு, ஏறத்தாழ 2000 கிலோவுக்கு மேல பெருச்சம்பளம் மீதி இருக்கு. ஆச்சரியம் தாங்க முடியல. மரத்துல இருக்கும் போது கணக்கு பண்ணி பார்த்தா கொஞ்சம் கூட வராதுன்னு தோணுச்சு. பழத்தை பறிச்சு எடை போட்டு பார்த்தா 4-5 மடங்கு வருது. சந்தோஷம் அவங்களால தாங்க முடியல. ஆரம்பத்துல ரசூலுல்லாவோட வாக்க யோசிச்சாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னதுனால கண்டிப்பா நடக்குன்னு நம்பிக்கையில செஞ்சுட்டாங்க. உடனே வேகமா ஓடுறாங்க அவங்க மாமிட்ட. ஃபாத்திமா பின்த் அமர் ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது வாப்பாவோட தங்கச்சி, மாமிட்ட போய் சொல்றாங்க, மாமி இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்ம தோட்டத்துல இருந்து 5000-6000 கிலோ பெருச்சம்பளம் எடுத்தாச்சு. அப்படி நீ முதல்ல போய் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லு, அல்லாஹ் உனக்கு அவனுடைய புறத்திலிருந்து உதவி செய்திருப்பதை முதல்ல ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லி நன்றி செலுத்து என்பதாக. உடனே ஜாபிர் ரசூலுல்லாஹ் போய் பார்க்கறாங்க பள்ளியாசல்ல. ரொம்ப சந்தோஷப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க இந்த விஷயத்தை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் கூட அபூபக்கர் உமர் வந்தாங்கல்ல பதையில, உமர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லு என்பதாக சொல்றாங்க. ஜாபிர் உமர் பார்த்து சொல்றாங்க, உமர் போய் இந்த மாதிரி நீங்க வந்தப்ப பேரிச்சம்பளம்லாம் அவ்வளோ இல்லாம இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன்.
அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 5000-6000 கிலோ பேரிச்சம்பழம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு என்பதாக சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தோட்டத்துக்குள்ளாக போய் ஒவ்வொரு மரத்தையும் பார்த்தப்பே எனக்கு தெரிஞ்சிச்சு, அல்லாஹ் நபிகளாருடைய பார்வையின் காரணத்தினால் உன்னுடைய வியாபாரத்துல பரக்கத்து செய்வாண்டே, உன்னுடைய விவசாயத்துல பரக்கத்து செய்வாண்டே, அதைத்தான் நீ பார்க்கிற என்பதாக சொன்ன. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில பரக்கத்து இருக்கு. நபிகளாருடைய பார்வையில் எப்படி பரக்கத்து இருக்குதோ நபிகளாருடைய வார்த்தையில் பரக்கத்து இருக்கு. அதனால வியாபாரம் செய்யும் போது வட்டிக்கு காசு வாங்கி நம்ம நல்லா பெருசா பண்ணிடுவோம். ஒரு கடை மட்டும் பத்தாது, 5 கடை வைப்போம். அவன்கிட்ட கடையை வட்டிக்கு வாங்க, இவன்கிட்ட வட்டிக்கு வாங்க, பெருசா தெரியலாம். நீங்க எந்த அளவுக்கு நிறைய கடையில வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வீட்டு பெண்கள் என்ன செய்வாங்க, நீங்க 5 கடை திறந்தா அதே மாதிரி வீட்டு வாழ்க்கை இருக்கணும்னு வீடு பெருசா கேட்பாங்க, நிறைய செலவழிக்கணும்னு பார்ப்பாங்க. வருமானத்தை விட அதிகமாக பெண்கள் செலவழித்து பழகி விடுவார்கள். ஒரு தடவை பெண்கள் அப்படி பழகிட்டாங்கடா, நீங்க கடன்ல நஷ்டத்துல கடந்தாலும் பரவாயில்ல, குடும்பம் மாறாது. உங்களை கீழே டீக்ரேட் பண்ணி கொண்டு வர முடியாது. மாசம் 2000 வெள்ளி கொடுத்து பழகிறீங்களா, 5000 வெள்ளி வருமானம் வந்தால் 2000 வெள்ளியில தான் குடும்பத்தை நடத்தணும். 5000 வெள்ளியை தூக்கி கொடுத்தீங்கன்னா 5000 வெள்ளி செலவழிச்சு பழகுவாங்க. அப்புறம் 10,000 வெள்ளிக்கு எதிர்பார்த்து நிற்பாங்க. எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளத்தையும் காலி பண்ணி பழகி விடுவார்கள் பெண்கள். அதனால் தான் இஸ்லாம் காட்டக்கூடிய பொருளாதார கொள்கை என்ன, வருமானத்தில் 20-30% மட்டும்தான் எடுத்து செலவழிக்கணும், மீதியை மித்த விஷயங்களுக்காக வேண்டி வைக்கணும். அதுக்கு முறை இருக்கு, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நேரங்களில் சொல்றேன். மிக குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காட்டி கொடுத்தது, வட்டியின் மூலமாக வியாபாரம் செய்யாதே, கடனுக்கு வாங்கி வியாபாரம் செய்யாதே, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி வியாபாரம் பண்ணாத, கண்டிப்பாக தோத்து விடுவாய். அதை நம்பினார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பரக்கத்தாக்கி கொடுத்தான். ஆக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்களுடைய முபாரக்கான பார்வையின் மூலமாக அந்த தோட்டத்திலே பரக்கத்து ஏற்பட்டதோ அதே போல நபிகளாருடைய வாக்கு அதை விட பரக்கத்தானது. நபிகளாருடைய பார்வையிலேயே ஒரு தோட்டத்தில் இவ்வளவு பரக்கத்து ஏற்படுதுன்னு சொன்னா, நபிகளாருடைய வாக்கு, நபிகளாருடைய வாதா, அதுல இன்னும் பரக்கத்து இருக்கு. அதனால வட்டியை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மளால கட்ட முடியாத கடனுக்கு பேங்க்லையும் அந்த லோன் இந்த லோன் வாங்கி மாட்டிக்கிறத விட்டு நம்ம பாதுகாத்துக்கணும். இதை விட்டு நாம் தூரமாக்கி நஃப்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறத விட்டு என்ன ரிஸ்க் கிடைக்குதோ அந்த ரிஸ்க்கு ஏற்ற வாழ்க்கையை அமைத்து கொண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்குப்படி பரக்கத்தான வாழ்க்கை அமையும். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படி நடக்கக்கூடிய மக்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியின்படி நடக்கக்கூடிய வியாபாரிகளாக, தொழில் செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.